மக்களை பார்க்க போனால் அவரை பார்க்க ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா அது கஷ்டமாயிடும். காவல்துறைக்கும் கட்டுப்படுத்த முடியாது. பாதிப்புக்கான மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதான் அந்த நிகழ்வு அமையாது. அதனால் அதை நான் வருத்தப்படல. ஆனால் அது ஒரு சடங்குன்னு சொல்கிறாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான்லாம் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடித்து செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? இது ஒரு கடமை, ஒரு சமூக பொறுப்பு. அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க இப்போ ஒரு வயலில் நடக்கும்போது சாலையை போட்டு போகிறது, சிவப்பு கம்பளை விரித்து போகிறது, அதெல்லாம் விமர்சிக்கலாம். ஆனால் போய் பார்க்குறதே தவறுன்னு சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறது ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை தப்பு. அது ஏன் பயன்படுத்தினாருன்னு எனக்கு தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்தப்போ ஆதரித்து பேசுனது ஐயா கருணாநிதி அவர்கள் 1975ன்னு நினைக்கிறேன். பேசுகிற குரல் வழி இருக்குது. நீங்கள்லாம் கூட நெஞ்சுக்கு நீதியில் எழுத்தில் இருக்குது. குரல் ஒளியிலே ஐயா பேசுனது இருக்குது. அவருடைய பிறந்த நாளில் பேசுனதுக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வருவதால் செலவு மிச்சப்படுத்தப்படும் என்று நாங்கள் பொதுக்குழுவிலே கூடி தீர்மானம் அப்படிலாம் பேசியிருக்கிறது. என்ன யார் என்னுக்கு அனுப்பணும்? நான் அனுப்புகிறேன். எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இன்றைக்கி நாடு மக்களும் எதிர்க்கிறாங்கன்னு அதனால் ஜனநாயகத்தன்மை பன்முகத்தன்மை சிதைஞ்சு போயிருங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஏற்கிறது மாதிரி ஒரு துரோகம் ஏதாவது இருக்கா? உங்கள் எல்லாரையும் கேட்குற உங்கள் மனச்சான்று, இந்தியா ஒரே நாடா பல நாடுகளின் ஒன்றியமா? 28 நாடு 8 ஒன்றிய பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம். இது எப்படி நீங்கள் ஒரே நாடுங்கிறீங்க? என்னுடைய மொழி, என்னுடைய கலை கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வழிபாடு எல்லாமே வேற. என்னுடைய உணவு பழக்க வழக்கம், உடை எல்லாமே வேற. இங்கே பாருங்கள், ஒரே முக்குளத்தோர்னு ஒரே சமூகம் தானே, ஒரே சமூகமாக தானே நீங்கள் பார்க்குறீங்க. தேவர் தானே. அகமுடையர் மறவருக்கு பொண்ணு கொடுப்பாரு. அகமுடையர் அக்கா மகளை கட்ட மாட்டாங்க, அக்கா மகளை கட்டுவாங்க. மறவர் கட்ட மாட்டாங்க, கல்லர் கட்டுவார். இது ரெண்டுக்கு மாறுபடுதா இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் மறவரில் எங்களுக்கு தாய் வழிய கிளை, அதனால சொந்த ரத்தம் ஆயிடுது. அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டான். அகமுடையரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க, கல்லரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க. ஒரே சமூகத்தில் இவ்வளோ மாறுபாடு இருக்குது. நீ அதை விட்டுட்டு ஒரே நாடு ஒரே இதெல்லாம் என்னது? ஒரே ரேஷன் கார்டை நீங்கள் ஏற்றிருக்கணும், ஒரே வரியை ஏற்றிருக்கணும், ஒரே கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கணும். அப்போவே ஏற்றிருக்கணும்ல. அதை விடுங்க. ஏன் நீங்கள் எடுத்து அவரை விடுங்க. தம்பி போய் அதே பேசிட்டு வேண்டியதில்லை. சமாதானத்தை பற்றி பேசின உதயநிதி வீட்டிலேயே பிராமண பூஜை பண்ணியிருக்காங்க, பிராமண தோஷம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் திருச்சியில் கைது பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொடுஞ்செயல். நீங்கள் செஞ்சிட்டீங்க, பாத பூஜை செஞ்சுட்டு போங்க. அதை நான் இந்த மாதிரி நேர்காணலில் சொன்னதுக்கப்புறம் தான் அவரை உடனடியாக வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்கள் தவறு செய்வீங்க, அதை வெளிப்படுத்தினா அவரை தூக்கி உள்ள வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்கள் பாருங்கள். சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்று வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடைச்சிருங்கிற கோட்பாடு தான் சனாதனம். இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத திறந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் எடுத்துக்கிறங்க, நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்போ நான் ஒரு எளிதாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் நாடார், நான் ஒரு கோனார்னு வச்சுக்கிறேங்க. நான் கோனாருக்கு நாட்டில் 2 அமைச்சர் தான். ஆனால் உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர், அது முதன்மையான அமைச்சர்கள், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2ஐயும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது எந்த மாதிரியான சமூக நீதி? இந்த கேள்வி யாருமே கேட்கக்கூடாதுங்கிறது தான் சனாதனம். இது உங்களுக்கு நீங்கள் தவறு பண்ணுவீங்க, அதையும் நாங்கள் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கங்கிறத ஒருத்தருக்கு அழைச்சி அந்த போய் செஞ்சவர்கிட்ட நிரூபிச்சிட்டாரு. அவ்வளோதானே. அவர் எதுக்கு உள்ளதில் நீங்கள் இல்லை. இது ஆளுநர், அவர் அந்த அதிகாரத்தை அவருக்கு வேணும் பெறுது. அதை நம்ம ஏற்க முடியாது. ஒரு கேள்வி தானே தம்பி, ஒரு கேள்வி தான். இது மக்களாட்சி, ஜனநாயக நாடுங்கிறோம், மக்களுக்கான அதிகாரங்கிறோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்க முடியாது. அது சரியான ஜனநாயகம் இல்லை, மக்களாட்சியும் இல்லை, மக்களாட்சிக்கு நேர் எதிரானது. அதனால் இப்போ தமிழ்நாடு அரசு நியமிக்குதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும். அதுதான் சரியானது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒரு சட்டம் இயற்றி உங்களுக்கு முன்னகர்த்தும் போது நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்கன்னா இது என்ன வேலை? இது சொல்லுங்கள்.
நாங்கள் தானே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்களுக்கான நலத்திட்டத்தை மக்களுக்கான சட்டத்தை வரைய முடியும். அப்போ அதை அங்கீகரிக்கிறது தான் உன் வேலை. நீ அதை போட முடியாது, அதை செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சேட்டை. அதனால அதை ஆளுநர் சொல்கிறது நம்ம ஏற்க முடியாது. தமிழ்நாடு அரசு நியமித்ததை சரி, இப்போ இலங்கை அதிபர் வந்து டெல்லி வந்துட்டு போயிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ அது நியாயமானது. எப்படின்னா அங்கே வந்து இவங்க வந்து அதானிக்கு வந்து அந்த காற்றாலை மின்சாரத்தை அங்கே நிறுவுறாங்க. நம்ம கடற்கரை ஓரத்துலையும் மலையடி வாரங்களையும், குறிப்பாக நம்ம நிலப்பகுதியில். அதுக்காக பேசுகிறதுக்கு தான் அவர் அழைச்சிருப்பாங்களே ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம வைக்கிற கோரிக்கை, அவங்க சொல்கிறத பாருங்கள், மீனவர் சிக்கலை வந்து மனிதாயமான அடிப்படையில் அணுகிறது, பேசி தீர்வு காண்றதுன்னா எந்த மான அடிப்படையில் நீங்கள் 850 பேர் எங்களை சுட்டிங்க? எனக்கு என்ன மனிதாபிமானம் இருக்குது? எனக்கு உரிமை தான் அங்கே இருக்குது. கச்சத்தீவை எடுக்கிறத தவிர என் மீனவ மக்களுக்கு, என் சொந்தங்களுக்கு வந்து அங்கே பாதுகாப்பும் இல்லை, வாழ் உரிமையும் இல்லை. கச்சத்தீவு எனக்கு என்றால் என்னுடைய கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுடைய கடல் பரப்பு தூரம். இப்போ அதான் அங்கே இருக்கிறது. நான் எல்லை தாண்டி வர்றேங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு துணிவு கிடையாது. எல்லை தாண்டி கேரள மீனவன் போகிறானா இல்லையானா பதில் இல்லை, போகிறான். அவனை ஏன் வலை பறிக்கிறது இல்லை, சுடுறது இல்லை, படகு பறிக்கிறது இல்லை, கைது பண்ணுறது இல்லை? யாராவது ஒரு காரணம் சொல்லணும்ல. அப்போது எல்லை தாண்டி வருவோன் மீனவங்கிறது சிக்கல் இல்லை, தமிழனுங்கிறதான் பிரச்சனை. அதை கேட்க முடியல. அப்போது நீங்கள் கச்சத்தீவு யாருடையது? இந்தியாவின் சொத்தா? யாராவது சொல்லுங்கள். இல்லை எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தா? என் நிலம், என் பூர்வீக நிலம், என் பாட்டனுக்கு, அது பேரம்பேத்திகளுக்கு சொந்தம். நீங்கள் மன்னர் மாணி ஒழிப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் போடல, ஒரு விவாதம் பண்ணலை, டப்புன்னு எடுத்து கொடுத்து விட்டீங்க. அப்படி தானே? எதேச்சியாக எடுத்து அப்படியே கொடுத்து விட்டீங்க. அது 99 ஆண்டுக்கு லீஸு கொடுத்தாதான் சொல்கிறாங்க, லீஸ் ஒப்பந்தத்தில். இப்போ அவன் அப்படிலாம் ஒப்பந்தம் இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க. இது இத்தனின்று நாடு, நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை இவ்வளோ பெரிய நாடு, இந்த நாட்டின் குடிமக்களில் இவ்வளோ பேரை சிறைபிடிக்கிறான், மொட்டை அடிக்கிறான். அந்த அவமானம் மொட்டை அடிக்கப்பட்டவனுக்கு இல்லை, இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தான். ஒரே சங்கிலியில் 12 பேரை இழுத்துக்கிட்டு போகிறான். எங்களுக்கு துடிக்குது, ஏன்னா ரத்தம் ஒன்றா இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லையே, கண்டிக்கவே இல்லையே. ஒரே ஒரு கேள்வி உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன். குஜராத்தில் ஒரு மீனவனை கைது பண்ண பிறகு பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்துச்சா இல்லை? அதை மட்டும் பண்ணிச்சுல்ல. அதே மாதிரி 850 மீனவனை சுட்டிருக்கு, பல மீனவர்களை விரட்டி கைது பண்ணுது. ஒரு தடவையாவது அங்கே நிற்கிற கடற்படை ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது பண்ணும்போது தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தியை நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்களா? அப்புறம் நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையாங்கிற கேள்வி எழுமா எழாதா? அதை மட்டும் சொல்லு. நான் வரி கட்டணும், வாக்கு செலுத்தணும், என் நிலத்தின் வளத்தை நீ சுரண்டி கொண்டு போகணும். எனக்கு உயிர் இல்லை, எனக்கு உணர்வு இல்லை, எனக்கு உரிமை இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத. நீ வாக்கை கட்டி எப்படி வெக்கம் இல்லாமல் என் வீட்டுக்கு வர? எப்படி வர? அது எங்கள் அப்பாவுடைய மாண்பு, அவருடைய பண்பு. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒன்று இருக்குது. இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சாய்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது. கோயில் ஒரு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்போம், கோயில் கட்டினவே யார்? அது எங்கள் பாட்டன் குலசேகர பாண்டியன். கோயிலுக்கு உள்ளே இருக்கிற தெய்வமாக இருக்குல்ல, அந்த ஆண்டாள், அது யார்? அவ என்ன பாட்டு? திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடினவ. எதில் பாடினா? இந்த மொழியில். அவள் யார்? தமிழ் குலமகள், தமிழ் மூதாதை. அப்படி தானே? கட்டினது எங்கள் பாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, இதையும் சரி, கட்டினவே எங்கள் பாட்டேன். கோயில் கட்டினவே எங்காலு, கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு. இளையராஜாங்கிற எங்கள் அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது உள்ளே இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு? நீ என்ன பண்ண? செங்கல் எடுத்து கொடுத்தியா? இல்லை என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டால் விதியை விதிச்சது யார்? விதியா சரி? இந்த விதியை வகுக்க நீ யார் முதல்ல? இது யார்? இந்த ஆகம விதிங்கிறதை விதிச்சது யார்? இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார்? இல்லை அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது? சொல்லுங்க. இதை மீறக்கூடாது சட்டத்தின்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது, அங்கே மருத்துவர் தான் இருக்கு. அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, நோய் தொற்று சம்பந்தப்பட்டது. கருவறைக்கில் நான் வர்றதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? எத்தனை ஆண்டுகளுக்குங்க? இந்த நூற்றாண்டுலேயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க? எப்படி இதுக்கு சப்பக்கட்டு அது அது ஆகம விதி சரிங்க. அந்த விதியை விதிச்சது யார்? விதியா சதியா? எனக்கு பதில். ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள். ஏன் வகுத்தார்கள்? நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா? அது சதி.
எத்தனை காலத்துக்குங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது? சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது, அவன் ஏழைங்கிறதுக்காக போகக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது ஏழைங்கிறதுக்காக குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்லை. நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, இழி மகன், தீண்டத்தகாதவங்கிறனால தான் என்னை இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்ன, இந்த குளத்தில் குளிக்காத என்ன, இந்த கோயிலுக்குள்ளே வராத என்ன. அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னையை கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குர்ஆன் போராடி பெற்றதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இந்த ரிசர்வேஷன் கோட்டா. அது விளங்குது இல்லை? அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்குள்ள வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. நீங்க இது வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு. இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எங்களை நாங்கள் உலகம் தழுவி நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ள வராதரானா எவ்வளவு வெறி வரும்? சரி, அந்த உள்ளே இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்களா? அது தூக்கி கொண்டு வச்சது யார்? நீ பள்ளக்கில் தூக்கி கொண்டு இறக்குனது நீங்க. அப்போ எப்படி அப்போ தொடும்போதெல்லாம் தீட்டா இல்லையா? அந்த கற்ப கிரகத்தை